ஹலோ விவாஸ், நீங்கள் நிறைய ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஃபீல் குட்டாக கொஞ்சம் மூவிஸ் பார்க்கலாம். இன்சைட் அவுட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 and 2 ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இன்சைட் அவுட் 1 பார்த்தீங்கன்னா தான் இன்சைட் அவுட் 2 நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இன்சைட் அவுட் 1 மூவிக்குள்ளே போகலாம். நம்ம பிரெயினில் ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸ், சந்தோஷம், சோகம், பயம், வெறுப்பு, கோபம், உணர்ச்சிகளுக்கு உருவம் கொடுத்து நம்ம எந்த டைமில் எந்த முடிவெடுக்க எப்படி இந்த எமோஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த மூவியில் அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம இந்த மூவிஸில் இருக்க கேரக்டர்ஸோட நேம் பார்த்துடலாமா? ஜாய், சேட்னஸ், ஃபியர், டிஸ்கஸ்ட், ஆங்கர். இந்த மூவியை 2015 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம மாதிரி மனுஷங்களுக்கு நினைவுகள் எவ்வளோ முக்கியம்னு இந்த மூவியில் அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அழகாக க்யூட்டாக ஒரு பேபி காமிக்கிறாங்க. அந்த பேபி நேம் தான் ரைலி. இவன் தான் நம்ம ஹீரோயின். அண்ட் இப்போது கேமரா அப்படியே மூவ் ஆகி அவள் பிரெயினுக்குள்ளே போகுது. அங்கே ஒரு குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணோட நேம் ஜாய், அதாவது சந்தோஷம். இப்போது ரைலியோட அப்பா அம்மா அவளை பார்க்குறாங்க. ஜாய் பார்த்ததும் அந்த கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணதுமே ரைலி சிரிக்கிறா. சிரித்ததும் இந்த நினைவு ஒரு அழகான ஒரு பாலாக உருமாறுது. அந்த பால் ஒரு சந்தோஷமான தருணமாக மாறி அந்த குழந்தையோட மெமரியில் சேவ் ஆகிக்குது. திடீர்னு பார்த்ததும் குழந்தை அழுகுது. ரைலி ஏன் அழுகிறான்னு திரும்பி பார்த்தா பக்கத்தில் இன்னொரு ஆள் இருக்குது. இவ தான் சேட்னஸ். அவள் எப்போல்லாம் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணுறாளோ அப்போல்லாம் ரைலி அழுகிறா. கொஞ்சம் வருஷம் போன அப்புறமா கண்ட்ரோலோட சைஸ் கொஞ்சம் பெருசாகுது. அந்த டைமில் இன்னொரு உணர்வு உருவாகுது. அவன் தான் நம்ம ஃபியர். ரைலி எப்போல்லாம் ஆபத்தில் இருக்காளோ அப்போல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக பார்த்துப்பான். இவன் சம்மந்தப்பட்ட நினைவுகளெல்லாம் அவனோட கலர் வயலட் கலர்லேயே சேவ் ஆகிக்குது. இப்போ ரைலியோட பேரண்ட்ஸ் சாப்பாடு ஊட்டுறாங்க. சாப்பாடை பார்த்ததும் 3 பேரும் வித்தியாசமாக முழிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. சடனாக அடுத்த உணர்வு தோன்றுறது. அவள் தான் நம்ம டிஸ்கஸ்ட். சடனாக ரைலி சாப்பாடை சாப்பிட மாட்டேங்கிறான். இதை கேட்டதும் அப்பா சொல்கிறாங்க, பாப்பா நீ சாப்பிட்லன்னா உனக்கு ஐஸ்கிரீம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பயங்கரமாக உள்ளேருந்து ஒரு ஆள் கோபத்தோடி வருது. நம்ம நியூ கேரக்டர், அதாங்க நம்ம கோபம். ஆங்கர் கண்ட்ரோலில் ஹேண்டில் பண்ணதும் ரைலி பயங்கரமாக காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்பா சமாதானப்படுத்துறதுக்காக உனக்கு ஏரோப்ளேன் வாங்கி தரேன்னு சொன்னதும் அப்படியே ஜாய் வந்து அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நாள் முழுக்க நடக்கிற விஷயங்களெல்லாம் தனித்தனி நினைவுகளாக ஸ்டோர் ஆகிருக்கிறத காமிக்கிறாங்க. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான நினைவுகள், அதாவது கோர் மெமரி பால்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் ரெய்லி போட்ட ஃபஸ்ட்டு கோல். இந்த நினைவுகளெல்லாம் என்ன ஆகுதுன்னா தனியாக வேறு வழியில் தனிப்பட்ட குணங்களாக ஒரு தீவாட்டு காமிக்கிறாங்க. அது என்னெல்லாம்னா கூஃப் பால் ஐலாண்டு, அப்பாவோட சந்தோஷமாக விளையாடுற தருணங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் ஐலாண்டு, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமாக இருக்கிறது. ஹானஸ்டி ஐலாண்டு, ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கும்போது ஒத்துக்கிறது. அண்ட் ஃபேமிலி ஐலாண்டு, தன்னோட குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும்போது இருக்க தருணங்கள் சேவ் ஆகிற இடம். இந்த குணங்களால் தான் ரைலி எப்போவுமே ரைலியாக இருக்கா. கண்ட்ரோல்ஸில் ஒரு சிப்பை சொருகிறா. ரைலியோட கற்பனை திறம் கொஞ்சம் அதிகமாக வளருது. கற்பனையில் இருக்கிற யானை மாதிரிப்பட்ட கேரக்டர் அண்ட் அதோட வண்டியையும் ரைலி வரைகிறா. இப்போ அவள் ரொம்ப வளர்ந்துட்டா. இன்றைக்கி நாளும் நல்லபடியாக முடிஞ்சதும் எல்லா நினைவுகளையும் லாங் டைம் மெமரி இடத்துல அனுப்புகிறாங்க. அதாவது நீண்ட கால நினைவுகள் சேமிக்கும் இடம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய தீவுகள் இருக்குல்ல, எல்லா நினைவுகளும் தனித்தனி பாலா அந்தந்த தீவுகளில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரெய்லி சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தான் ரெய்லியோட அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிது. அவங்க 3 பேரும் சேர்ந்து சொந்த ஊரை விட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு போகிறாங்க. அந்த ஊருக்குள்ளே வரும்போது இதை பார்த்தா பயமாக இருக்குது, இதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, இதை பார்த்தா பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறத உள்ளே இருக்க நினைவுகள் அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த டைமில் ரைலிக்கு புது வீடு எப்படிலாம் இருக்கும்னு அவள் இமேஜினேஷனில் வச்சுருந்த ஐடியாக்களெல்லாம் நம்ம ஜாய் போட்டு காமிக்கிறான். பட் அந்த வீட்டுக்கு போனதுமே ரைலிக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னடா வீடு இப்படி இருக்குன்னு மூஞ்சி வாடி போயிடுச்சு. சரி உள்ளேயாச்சும் போய் பார்ப்போம், அதாச்சும் நமக்கு பிடிச்சது மாதிரி இருக்குதா அப்படின்னு போகலான்னு போனால் அது அதை விட மோசமாக இருக்குது. ரைலிக்கு சுத்தமாக பிடிக்கல.
இதை பார்த்ததும் உள்ளே இருக்க குணங்கள் எல்லாம் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கண்ட்ரோல் அமுக்குறாங்க. அமுக்குனதில் உள்ளே இருக்க நினைவுகள் எல்லாம் மாறி மாறி வருது. சடனாக ஜாய் என்ன பண்ணுறான்னா, உள்ளே இருக்க திங்ஸ், தன்னோட திங்ஸ் எல்லாம் இப்படி மாறி மாறி அடுக்கி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும், நம்ம ரூம் மாறிடும் அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறா. அதை பார்த்ததும் ரயிலி ஓகே அந்த மைண்ட் செட்டுக்கு வரா. சரி, கீழே போய் நம்ம திங்ஸ் யாவது எடுக்கலாம் அப்படின்னு கீழே வரா. பட் இவங்க பொருட்கள் எல்லாம் ஏற்றிட்டு வந்த வேன் அட்ரஸ் மாதிரி வேற எங்கேயோ போயிடுச்சு. திரும்பி வர 1 வீக் ஆகுமா. இதை கேட்டதும் ரயிலி அப்படியே டவுன் ஆயிட்டா. இதை சொன்னதும் ரயிலியோட பேரண்ட்ஸ் அவங்களுக்குள்ள சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சடனாக ஜாய்க்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியா கொடுத்த உடனே ரயிலி அவங்க கூட விளையாட வைக்கிறா. கொஞ்சம் விளையாடினதும் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. சடனாக அப்பாவுக்கு ஒரு கால் வந்துருச்சு கிளம்பி வர சொல்லி. அப்பாவும் போயிட்டாரா அப்படின்னு சொல்லவும் உள்ளே இருக்க நம்ம சேட்னஸ், எனக்கு அப்பா போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண வரா. சடனாக ஜாய் தடுக்கிறா. அப்புறமா ஜாய் வர்ற வழியில் ஒரு பீஸா கடையை பார்த்த ஞாபகத்தை போட்டு காமிக்கிறா. சரி, அங்கே பீஸா போய் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு அம்மாவை கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா அங்கேயும் பீஸாவில் ப்ராக்கோலி போட்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்து தான் அப்படியே டவுன் ஆகிடுறா. என்னடா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நல்லாவே இல்லை, எல்லாமே கொஞ்சம் சோகமாகவே இருக்கே அப்படின்னு ஜாய் ரொம்ப வருத்தப்படுறா. சரி, பீஸாவை விட வர்ற வழியில் நம்ம ஜாலியாக வந்தோம்ல அப்படின்னு ட்ராவலை பற்றி பேசவே அவங்க அம்மா சொன்னதும் ரயிலி கொஞ்சம் சந்தோஷமாகறா. சந்தோஷமானதும் ஃபேமிலி ஐலாண்ட் ஒர்க் ஆகுது. வர்ற வழியில் நடந்த வேற ஒரு மெமரி போல் ஜாய் போட்டு காமிக்கிறா. அதை பற்றி பேசினதும் 2 பேரும் கொஞ்சம் ஜாலியாக சிரிக்கிறாங்க. சிரித்ததும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து ஜாய் ரொம்ப சந்தோஷப்படுறா. சடனாக ப்ளூவாக சேஞ்ச் ஆகுது. என்ன ஸ்க்ரீன் ப்ளூவாக சேஞ்ச் ஆகுதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம சேட்னஸ் அந்த பாலை டச் பண்ணியிருக்கா. ஜாய் திரும்பவும் அந்த பாலை கலர் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அவளால் சேஞ்ச் பண்ண முடியல. ஏன் இந்த மாதிரி பண்ண சேட்னஸ், ஏன்னு இதை பற்றி நினச்சி பார்த்தாலே அவள் கஷ்டத்தானே படுவா அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. எனக்கே தெரியல, என்னையும் மீறி நான் டச் பண்ணிட்டேன் அப்படின்னு சேட்னஸ் சொல்கிறா. வர்ற வழியில் படிக்கட்டில் இருக்க ஹேண்டில் பார்த்ததும் ரயிலி கொஞ்சம் சந்தோஷமாகறா. அவளோட விளையாட்டு குணம் ஆன் ஆகுது. இதை பார்த்ததும் ஜாய் கொஞ்சம் ஹாப்பி ஆகுறா. சடனாக ஏறாமல் அதுலேருந்து கீழே இறங்குறா. என்னடான்னு திரும்பி பார்த்தா சேட்னஸ் அந்த கோர் பாலை கீழே தள்ளி விட்டுருக்கா. சடனாக ஜாய் அதை ஓடி போய் எடுத்து திரும்ப வைக்கவே அது கொஞ்சம் திரும்ப ஆன் ஆகுது. சேட்னஸ், உனக்கு என்ன ஆச்சு, ஒரு கோர் மெமரியே நீ டச் பண்ண பார்த்த அப்படின்னு ஜாய் சொல்லவும் சேட்னஸ், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னையே அறியாமல் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சேட்னஸ் ரொம்ப வருத்தப்படுறா. ஜாயால் இவ்வளோ திட்டவும் முடியாமல் கண்டிக்கவும் முடியாமல் எதையோ சொல்லி சமாளிக்கிறா. அன்னைக்கு ஒரு நாள் பால் மூக்கு வெளியே வந்ததில்ல, செம்ம சிரிப்பில் அப்படின்னு சொல்லி ஜாய் சொல்லவும் அது எவ்வளோ வலிச்சுது தெரியுமா அப்படின்னு சேட்னஸ் சொல்கிறா. தென் மலையில் நம்ம குதிச்சு குதிச்சு ஜாலியாக விளையாடினோம்ல, அது ரொம்ப நல்லா இருந்ததில்ல அப்படின்னு சொன்னதும் என் ஷூ அவ்வளவும் தண்ணி ஆயிடுச்சு, ட்ரெஸ்ஸும் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு அப்படின்னு சேட்னஸ் வருத்தப்படுறா. ஜாய் சேட்னஸோட மூடை எப்படியாவது மாற்றணும்னு மெமரி பால்ஸை பற்றின புக்கை படிக்க சொல்லி கொடுக்குறா. அதில் லாங் டேர்ம் மெமரியை மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கிறதா சொல்லி எப்படியோ சமாளிச்சுட்டு வெளியே வரா. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னால் தன்னோட அப்பா அம்மாவுக்கு குட் நைட் சொல்லலான்னு போகிறா. அங்கே போய் பார்த்தா பேரண்ட்ஸ் அதுக்கு கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இதை பார்த்ததும் உள்ள நம்ம ஆங்கர், டிஸ்கஸ்ட், ஃபியர் எல்லாரும் இந்த ஊர் பிடிக்கல, பீஸா நல்லா இல்லை அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஜாய் வந்து இன்னைக்கு நடந்த நல்ல விஷயத்த யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டதும் உள்ளே இருக்கிற நம்ம ஆளுங்க, இன்னைக்கு அப்படி எதுவுமே நடக்கலை, அவள் சந்தோஷப்பட எந்த காரணமுமே இல்லை, ஸோ டுடே நாங்கள் கண்ட்ரோலை ஹேண்டில் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அவங்கள ஜாய் சமாளிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. அந்த டைமில் ரயிலியோட அம்மா வந்து இன்னும் வேன் வர இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமான்னு சொல்கிறாங்க. சொன்னதை கேட்டதும் ரயிலி அப்படியே சோகமாகறா. அதை பார்த்து ஜாய் அப்படியே டவுன் ஆகி அங்கேருந்து போகிறா. அந்த டைமில் ரயிலியோட அம்மா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், நாங்கள் இவ்வளோ ப்ராப்ளம் இருந்த போதும் நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து தான் நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட ஜாய் ரொம்ப சந்தோஷமாகறா. ரயிலியை சிரிக்க வைக்கிறா.
அம்மா குட் நைட் சொல்லிட்டு போனதும் ரைலி தூங்க ஆரம்பிக்கிறா. வழக்கம் போல் எல்லாரும் சேர்ந்து மெமரி பால்ஸை கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் திடீர்னு பார்த்தா ஸ்க்ரீன் ஆன் ஆகுது. என்னன்னு பார்த்தா ட்ரீம் ப்ரொடக்ஷன். ஆமாம், கனவுலையும் இன்றைக்கி நடந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் தான் திரும்ப திரும்ப வருது. அதை பார்த்து ஜாய் எல்லா கனவையும் கலைச்சிட்டு சந்தோஷமாக இருந்த ஒரு நினைவு பால் எடுத்து போடுறா. கவலைப்படாத ரைலி, நாளைக்கு உனக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும்னு ஜாய் சொல்கிறா. விடிஞ்சதுமே ஜாய் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஸ்கூலில் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, என்ன பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது அப்படின்னு எல்லார்கிட்டையும் பேசி தெரிஞ்சுக்கிறா. ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ்னு அங்கே ஒரு ட்ரெயின் வரதை காமிக்கிறாங்க. அதாவது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிற குணாதிசயம். சேட்னஸ், உனக்கு முக்கியமான வேலை இருக்குது, எந்த காரணத்தை கொண்டு இந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்துடாத அப்படின்னு சின்னதாக ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே நிற்க சொல்லிட்டு வந்துடுறா. எல்லாரையும் செட் பண்ணிவிட்டு ஓகே இன்றைக்கி புது நாள், புது ஸ்கூல், இன்றைக்கி எல்லாம் ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறா ஜாய். ரெய்லியும் ரொம்ப சந்தோஷமாக குரங்கு மாதிரி அப்பா அம்மா கூட விளையாடிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறா. அங்கே போனதும் ஜாய் இங்கே இருக்கிற மற்ற பசங்க கூட பழகலாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு டிஸ்கஸ் தடுக்கிறா, வேணாம் அப்படின்னு. நம்ம ஃபியர் ஒரு பக்கம் வந்து பயத்தை பற்றி ஒரு பெரிய லிஸ்ட்டையே எடுத்துக்கொண்டு வைக்கிறான். டீச்சர் வந்ததும் நீ தானம்மா அந்த புது பொண்ணு, உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என் பேர் ரைலி, நான் மின்னசோட்டாலேருந்து வந்திருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதால தான் இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கோன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் உங்கள் ஊரில் நிறையவே பனி பொழியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஜாய் ஹாப்பி ஆகுறா. அங்கே நடக்கிற பனிப்பொழிவு, அந்த ஐஸில் விளையாடுறது, இவங்க ஃப்ரெண்டு கூட ஃபேமிலி கூட இருக்கிறது, எல்லா நினைவுகளையும் ரன் பண்ணி ரைலியை சந்தோஷமாக பேச வைக்கிறா. திடீர்னு மறுபடியுமே எல்லாமே ப்ளூ ஆகுது. என்னன்னு பார்த்தா சேட்னஸ் அந்த பாலை மறுபடியும் டச் பண்ணுறான். ஜாய் அந்த மெமரியை கேன்சல் பண்ண பார்க்குறா. ஆனால் அந்த கண்ட்ரோல் ஒர்க் ஆகலை. வெளியே ரைலி இருந்தாலும் எங்கள் ஊரை விட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அழுக ஆரம்பிக்கிறா. இந்த டைமில் சேட்னஸ் அந்த கண்ட்ரோலை ஹேண்டில் பண்ணுறா. அதை பண்ணவே ஃபஸ்ட் டைம் கோர் மெமரி ப்ளூ கலரில் வந்திருக்கு. ஆனால் அது ஸ்டோர் ஆகிறதுக்குள்ளே ஜாய் அதை போய் எடுத்துடுறா. அந்த டைமில் ஜாயும் சேட்னஸும் மாற்றி மாற்றி மெமரி பாலை இழுக்கிறாங்க. சடனாக எல்லா மெமரி பால்ஸும் கீழே விழுந்துருது. அதை சரி பண்ண பார்க்குற டைமில் ப்ளூ பாலை மெமரியில் வைக்க போகிறா சேட்னஸ். அதை ஜாய் தடுக்கிறப்ப லாங் டேர்ம் மெமரிஸ்க்கு அனுப்புகிற இடத்துல ஜாய் மாட்டிக்கிறா. அந்த டியூப்பில் சக் பண்ணப்படுறா. கூடவே நம்ம சேட்னஸும் மாட்டிக்கிறா. இதனால் ரைலியோட எல்லா குணங்களோட கனெக்ஷனும் கட்டாகி அப்படியே அவள் இடத்துல போய் உட்காந்துடுறா. இங்கே உள்ளே வந்து ஜாயும் சேட்னஸும் விழுறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க நம்ம லாங் டேர்ம் மெமரியில் மாட்டிக்கிட்டோன்னு பார்க்குறாங்க. அங்கே ரைலியோட எல்லா உணர்வுகளும், அதாவது மெமரிஸ், அவளோட மெமரி ஐலாண்ட்ஸ் கூட கனெக்ஷன் எல்லாமே கட்டாகி இருக்கதை பார்க்குறாங்க. நம்ம அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் போனதும் மறுபடியும் இந்த கோர் மெமரியை வச்சு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு ஜாய் சொல்கிறா. இந்த கோர் மெமரி இல்லைன்னா, அவள் குணங்கள்லாம் இல்லாமல் போச்சுன்னா, நீயும் ஹெட் குவார்ட்டர்ஸில் இல்லைன்னா ரயிலியால் சந்தோஷமாகவே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு நம்ம சேட்னஸ் சொல்கிறா. இதை கேட்டதும் ரெண்டு பேருமே ரொம்ப பயந்து போகிறாங்க. எப்படியாச்சும் இந்த ஐலாண்ட் வழியாச்சும் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு திரும்ப போகணுன்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஃபியர், ஆங்கர், டிஸ்கஸ்ட் இவங்க 3 பேருமே அந்த மெமரி ஐலாண்டோட பவர் டவுன் ஆகிறத பார்த்ததும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. வெளியே அம்மா ரைலிக்கிட்ட இன்றைக்கி நாள் எப்படி போச்சு, ஸ்கூல்லாம் பிடிச்சிருந்ததான்னு கேட்குறாங்க. அந்த டைமில் டிஸ்கஸ் கண்ட்ரோலில் ஹேண்டில் பண்ணுறா. அதை டிஸ்கஸ் யூஸ் பண்ணவே கொஞ்சம் வெறுப்பாக பதில் சொல்கிறா. இப்போ அம்மா தலைக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ பிரச்சனை இருக்குது போல், அவள் வித்தியாசமாக நடந்துக்கிறா, வெறுப்பாக பேசுகிறா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த கேள்விக்கு ஃபியர் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறான். இவன் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதனால அம்மா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க.
அம்மா கன்ஃபியூஸ் ஆனதும் அப்பாவுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. இப்போ அப்பா தலைக்கு உள்ள காமிச்சா இவரோட நினைவெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. உள்ளே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்து மேட்ச் பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஆஹா, இப்போ ஏதோ முன்னால் நடந்ததே, ஏதோ கூப்பிட்டு சிக்னல் கொடுத்தாலே, இங்கே என்ன நடக்குது, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு ஒன்றுமே புரியாமல் டென்ஷன் ஆகுது. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு மறுபடியும் ரைலி கிட்ட கேட்குறாரு. ஆங்கர் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுறான். ரைலி கொஞ்சம் கோபமாக பேசுகிறா. இந்த மாதிரி பேசுகிறது தப்புன்னு அப்பா சொல்ல, இதை கேட்டதும் இவர் ரொம்ப கோபப்படுறா. 2 பேரோட கோப உணர்ச்சி ஒர்க்காக மாறி மாறி கோபப்படுறாங்க. சடனாக வாயை மூடுங்கன்னு ரைலி கத்திடுறா. அப்பா உன்னோட ரூமுக்கு போன்னு கோவமாக பேசிடுறாரு. அதை பார்த்ததும் ரைலி ரூமுக்கு போயிடுறா. இதை பார்த்ததும் அம்மாவுக்கு அப்பா மேலே கோவம் வருது. ஆனாலும் அவரை பற்றின பழைய ஞாபகத்தை வச்சு இவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. இப்போது ரைலியோட மைண்டை காமிக்கிறாங்க. ஜாயும் சேட்னஸும் ரைலியோட மைண்டில் அவளோட ப்ளே ஐலாண்டுக்கு வராங்க. இந்த பைப் மேலேயே நடந்து நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிடலான்னு ஜாய் சொல்கிறா. அதை கேட்டதும் சேட்னஸ் பயப்படுறா. இன்னொரு பக்கம் அப்பா வெளியே ரைலிக்கிட்ட வந்து அவளை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாரு. ரைலியோட விளையாட்டு குணத்தில் பவர் இல்லாதனால அந்த பில்டிங் அப்படியே உடஞ்சி விழுது. எப்படியோ நம்ம சேட்னஸும் ஜாயும் அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. விளையாட்டு குணம் மொத்தமாக அழிஞ்சதை பார்த்து ஜாய் ரொம்பவே கஷ்டப்படுறா. இந்த விளையாட்டு குணம் இல்லாதனால ரைலியோட அப்பா சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வெளியே போயிட்டாரு. இந்த டைமில் விளையாட்டு குணம் உடையுதுன்னா அவளோட மற்ற குணங்களும் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி சேட்னஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நம்ம இதை எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்னு கிளம்புறாங்க. ரைலியும் தூங்கிடுறா. அதுவும் ஓகே தான். அவள் தூங்கினா எதுவுமே எடாகுடாமல் நடக்காது. அவள் எழும்புறதுக்குள்ளே நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் போயிடலாம் அப்படின்னு ஜாய் சொல்கிறா. ஃப்ரெண்ட்ஷிப் ஐலாண்டு உடஞ்சி இருக்கவே அப்போ இதுக்குள்ளே புகுந்து போயிடலாம் அப்படின்னு ஜாய் சொல்கிறா. அதை கேட்டதும் நம்ம சேட்னஸ் அதுக்குள்ளே புகுந்து போனால் தொலைஞ்சி போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜாய் நம்பிக்கையாக பேச தொலைஞ்சி போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறா. நம்பிக்கையாக சொல்கிறேன், நம்ம தொலைஞ்சி தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சேட்னஸ் சொல்கிறா. நம்ம போகிறது லாங் டேர்ம் மெமரி இருக்கிற இடம். அதை பற்றி நான் அந்த மேனுவலில் படித்தேன். அதை கேட்டதும் ஜாய் அப்போ உனக்கு வெளியே போக வழி தெரியுமா, ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அதுக்கு சேட்னஸ் என்னால் அவ்வளோ தூரம் நடக்கவே முடியாது. ஜாய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக நம்ம சேட்னஸை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறா. நைட்டு ஃபுல்லாக நடந்ததால் ஜாய் ரொம்ப டயர்டாகிறா. இதனால ரைலி முழிச்சுக்கிறா. கீழே விழுந்த ஒரு கோர் மெமரியை சேட்னஸ் தொட பார்க்குறா. தயவு செஞ்சு அதையும் தொட்டுறாத மானி அப்படின்னு சேட்னஸ்கிட்ட ஜாய் சொல்கிறா. திரும்ப பார்த்தா வந்த வழியில் இருக்கிற அத்தனை மெமரி பாலையும் நம்ம சேட்னஸ் தொட்டுக்கிட்டே வந்திருக்கா. சடனாக ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி இருந்து மைண்ட் ஒர்க்கர்ஸோட சவுண்டு. இதெல்லாம் ஃபோன் நம்பர்டா, இதையும் தூக்கி போடுறா, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் பியானோ கிளாஸ் லெசன்ஸ், இதுவும் வேணாம், தூக்கி போடுறா. தென் இதெல்லாம் அமெரிக்கா பிரசிடெண்டா, இதையும் தூக்கி போடுறா அப்படின்னு கிரே கலரில் மாறி போன எல்லா ஃபேடட் மெமரிஸையும் அங்கே இருக்கிற மைண்ட் ஒர்க்கர்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த மெமரிஸ்லாம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு ஜாய் கேட்கவும், அவளோட மெமரியெல்லாம் ஃபேடானா நாங்கள் இதை க்ளீன் தான் பண்ணுவோம் அப்படின்னு மைண்ட் ஒர்க்கர்ஸ் சொல்கிறாங்க. இதுவும் இந்த மெமரியில் இருக்கிற சாங் ரைலிக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. இந்த ஃபேட் ஆகாமல் பிரைட்டாக இருக்க மெமரிஸ்லாம் நாங்கள் திரும்ப ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே ரைலி அவள் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஸ்கூலோட ஹாக்கி மேட்ச் என்னாச்சுன்னு கேட்டப்ப அவளோட ஃப்ரெண்டு புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கா, நம்ம ஹாக்கி மேட்ச்சில் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதும் வெளியே இருக்கிற நம்ம டிஸ்கஸ்ட், ஆங்கர், ஃபியர் 3 பேரும் சேர்ந்து அவளுக்கு புது ஃப்ரெண்டு கிடச்சிட்டா, அவங்க மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம தேவையில்லை அப்படின்னு கண்ணா பின்னான்னு யோசிச்சு கோவம் அந்த ஹேண்டில் பண்ணவே கோவமாக அந்த காலை கட் பண்ணிட்டுறா. இதனால் ஃப்ரெண்ட்ஷிப் ஐலாண்ட் சுக்குநூறாக உடஞ்சி போகுது. இதை பார்த்து பயந்து போன நம்ம ஜாய் எப்படியாச்சும் நம்ம ஹாக்கி ஐலாண்டுக்கு அது போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேட்னஸை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறா. அங்கே யானை ஷேப்பில்
ரைலியோட இமேஜினரி கேரக்டர் ஒன்று அங்கே இருக்கிறத பார்க்குறா. அது நம்ம ஜாயை பார்த்ததும் பயந்து போய் ஓடுது. ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்து தான் கண்ணையே தான் மூடிக்கிட்டு ஒளிஞ்சிருக்கதா நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்குது. அங்கே வந்து நம்ம ஜாய் பார்த்துட்டு, ஒன்று எனக்கு தெரியும், நீ ரைலியோட இமேஜினரி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறா. அது கேட்டதும், என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுறான். இதை கேட்டதும் நம்ம ஜாய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், நான் தான் ஜாய், இவன் தான் சேட்னஸ் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம பிங் பாங், நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே இருக்கீங்கன்னா நம்ம ரயிலையால் சந்தோஷமும் பட முடியாது துக்கமும் பட முடியாது, நீங்கள் உடனே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயாகணும் அப்படின்னு நிலைமையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாயையும் சேட்னஸையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். போகிற வழியில் ரைலி பிம்பாங் கூட விளையாடின ஞாபகத்தெல்லாம் பேசிகிட்டே போகிறாங்க. கூடவே இருந்த வண்டியை பற்றியும் பேசிட்டு போகிறாங்க. அந்த வண்டிக்கு பாட்டு பாடினா தான் பவர் வரும்னு சொல்லி அந்த பாட்டையே ரெண்டு பேரும் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீ யார் தாண்டா அப்படின்னு நம்ம சேட்னஸ் கேட்குறா. நானா ஷேப் வைஸ் பார்த்தா பஞ்சு மிட்டாய், பூனையோட வால், யானையோட முகம் எல்லாம் கலவையாக செஞ்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ரயிலி வளர வளரவே என்னை மறந்துட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகிறான். அவன் அழும்போது கண்ணீருக்கு பதிலாக சாக்லேட்ஸாக வந்து விழுது. அந்த டைமில் ஜாய் அந்த மெமரி பால்ஸை வச்சுக்க ரொம்பவே கஷ்டப்படுறா. கவலைப்படாத, என்னோட பேக்கை வச்சுக்கோன்னு பிங் பாங் கொடுக்குது. உள்ளே தட்டுறான், உள்ள என்னெல்லாமோ வெளியே வந்து விழுது. ஜாய் பார்த்துட்டு, இவன் உள்ள இன்னும் என்னெல்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகுறா. அதுக்கு அவன், பயப்படாத, இந்த பேக்கும் என்ன மாதிரி ஒரு இமேஜினேஷன் தான், இது ஒரு கற்பனை தான், அதனால் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஜாய் அந்த பேக்கை வாங்கி மெமரி பால்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு அவள் யூஸ் பண்ணிக்கிறாள். அந்த டைமில் அங்கே யோசிக்கிற ட்ரெயின் போக சத்தம் கேட்குது. அந்த ட்ரெயினில் போனால் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிடலாம், சீக்கிரம் ரீச் பண்ணிடலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரெயினில் போகணுன்னா பக்கத்தில் இருக்க கற்பனை கதவு மூலமாக நம்ம போகணுன்னு கூட்டிகிட்டு போகிறான். அதை பற்றி நான் மேனுவலில் படிச்சிருக்கேன், நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சேட்னஸ் பயப்படுறான். அதுக்கு ஜாய், ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு சீக்கிரமாக போகணுன்னா இதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு ஜாய் சமாதானப்படுத்தி 3 பேரும் உள்ளே போகிறாங்க. அங்கே வெளியே ரயிலி ரொம்ப சோகமாக இருக்கிறா. அதனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு டெம்ப்ரவரி மெமரியால் அவங்களோட ஷேப் எல்லாம் மாறிடுது. அதனால் பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க ஒவ்வொருத்தரை பார்த்து. அப்போது சேட்னஸ், இதை பற்றி நான் படிச்சிருக்கேன், இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ், மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குதுன்னு சேட்னஸ் சொல்கிறா. திடீர்னு எல்லாரும் உடஞ்சி விழுறாங்க. இதுதான் செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறா நம்ம சேட்னஸ். இப்படியே போனால் நம்ம மறைஞ்சிடுவோன்னு சொல்கிறா. இப்போ நம்ம 2Dயாக மாறிட்டோம், இதுதான் நம்ம தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறா. எப்படியோ கோடியாக மாறி வெளியே வராங்க. பட் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் மாறுவோன்னு ஏன் நீ முதல்லையே சொல்லலை அப்படின்னு நம்ம ஜாய் கேட்குறா. அதுக்கு, நான் தான் இதுக்கு முன்னால் வந்ததே இல்லையேன்னு சொல்கிறா. சரி வாங்க, பக்கத்தில் இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்போது இமேஜினேஷன் லேண்டுக்கு போகிறாங்க, அதாவது கற்பனை உலகம். அங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கார்டு, நிறைய ப்ரைஸ் வச்ச ஒரு கோல் போஸ்ட், மேகங்கள் வச்ச டவுன், அங்கே ரயிலி கற்பனையாக உருவாக்குன எல்லாமே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அது எல்லாத்தை தாண்டி வந்ததும் எலிஃபண்ட்டோட மேஜிக்கல் வண்டியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரயிலிக்கு பிடிச்ச மாதிரி இமேஜினரி பாய் ஃப்ரெண்ட் உருவாக்குறதையும் பார்க்குறாங்க. அது ஒரு ஃபேக்ட்ரி. இந்த பக்கம் ரயிலி அவளோட ஹாக்கி மேட்ச்க்கு ரெடி ஆகுறா. அப்போது ஹாக்கி ஐலாண்டு பவர் இல்லாமல் இருக்குது, அவளால் எப்படி விளையாட முடியும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் கேட்குறா. அதுக்கு தான் இந்த ஐடியான்னு ஹாக்கி மெமரியை ஃபியர் அந்த கண்ட்ரோலில் போடுறான். கொஞ்சம் ஒர்க் ஆகுற மாதிரி தெரியுது. ஒர்க் ஆகுது அப்படின்னு சந்தோஷப்படுறான். சடனாக அந்த பால் எல்லாம் வெளியே வந்து விழுது. ரயிலியால் அங்கே ஒழுங்காக விளையாட முடியல, அதனால் கீழே விழுந்துடுறான். ஆங்கர் கண்ட்ரோலை யூஸ் பண்ணவே அங்கே இருந்து ஹாக்கி ஸ்டிக்கை கீழே போட்டுட்டு ரயிலி வெளியே வந்துடுறா. சமாதானப்படுத்த வந்த அம்மா கிட்டேயும் கோபமாக பேசிடுறா. இதனால் ரயிலியோட ஹாக்கி ஐலாண்டும் இப்போ உடஞ்சி போயிடுது. அதை பார்த்து ஜாய் ரொம்பவே பயந்து போய் சீக்கிரமாக போகணும்னு பிங் பாங் கிட்ட சொல்கிறா. இந்த பக்கம் இமேஜினரி லேண்டில் அவள் கற்பனையாக உருவாக்கின எல்லாத்தையும் உடைச்சி வச்சுருக்காங்க. பிங் பாங்கோட வண்டியையும் குப்பையோட குப்பையாக சேர்த்து மறக்கப்பட்ட நினைவுகளில்
உள்ளே தள்ளி விட்டுடுறாங்க. அந்த வண்டி கீழே விழுறத பார்த்த நம்ம பிங்பாங் இனிமேல் என்னை ரயில் ஞாபகம் வச்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சோகமாக உட்காந்துடுறான். ஜாய் பிங்பாங்கை கிச்சி கிச்சி மூட்டி ஹாப்பியாக பேசி சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறா. அந்த டைமில் சேட்னஸ் வந்து பேசுகிறதும் ஜாய் நீ இன்னும் பேசி சோகமாக்காத, அவனை கொஞ்சம் ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்கிறான். சேட்னஸ் வந்து அந்த வண்டி எவ்வளோ முக்கியம்னு எனக்கு புரியுது, எனக்கும் உன்னோட கஷ்டம் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறான். பிங்பாங் அதை கேட்டதும் சேட்னஸை கட்டி பிடிச்சிட்டு அழுறான். அழுது முடித்ததும் இப்போ கொஞ்சம் நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். வாங்க ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு சீக்கிரமாக போகலான்னு சொல்கிறான். நீ இது எப்படி பண்ண அப்படின்னு ஜாய் சேட்னஸ் கிட்ட கேட்குறான். அதுக்கு சேட்னஸ் தெரியல, அவன் சோகமாக இருந்தான், நான் பேசினேன்னு சொல்கிறான். ஒரு வழியாக பக்கத்தில் இருந்த ட்ரெயினை பிடிச்சி அதில் இவங்க ஏறி உட்காந்துடுறாங்க. இங்கே ரயிலி கோவமாக வீட்டில் வந்து படுத்துடுறா. அங்கே டிஸ்கஸ்டும் ஆங்கரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்புறாங்க. அந்த டைமில் ஃபியர் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் உணர்வுகள் அவங்களால தனியாக அங்கேருந்து கிளம்ப முடியாதனால அது முடியாமல் போகுது. அந்த டைமில் எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பல்ப் எடுக்க வரான். இது வரைக்கும் நமக்கு உருவான கோர் மெமரி எல்லாமே அவளோட ஊரில் இருந்தால் நமக்கு தோணுது, உருவானதும் அதுதான். அதனால் திரும்ப நம்ம மின்னசோட்டாக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிற ஐடியாவை ஆங்கர் கொடுக்க ட்ரை பண்ணுறான். அங்கே தான் நம்மளோட ஸ்கூல் லைஃபு, சின்ன வயசு எல்லா மெமரிஸுமே நமக்கு அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னதும் ஃபியரும் டிஸ்கஸ்டும் இது வீட்டை விட்டு ஓடி போறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆங்கர் அங்கே இருந்த வரைக்கும் நம்ம லைஃப் நல்லா இருந்தது, நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். ரயிலை தூங்கிட்டதால போகிற ட்ரெயின் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. ஐயோ விடியற வரை நம்ம இங்கேயே வெயிட் பண்ண முடியாது, அவளை எப்படியாவது எழுப்பணும் அப்படின்னு ஜாய் கவலைப்படுறா. பக்கத்தில் இருக்க ட்ரீம் ப்ரொடக்ஷனை பார்த்ததும் அங்கே உள்ளே வராங்க. உள்ளே வந்ததும் அங்கே ஒரு தியேட்டர் மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவளுக்கு பிடிச்ச கனவு எல்லாமே அங்கே போஸ்டராக இருக்குது. அங்கே ஷூட்டிங் நடக்கிற மாதிரி எல்லாமே பக்காவாக நடந்துகிட்ருக்கு. நான் தானே இன்னைக்கு நைட் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபியர் வந்து சலிச்சுட்டு உட்காடுறான். நம்ம அவளை எழுப்பி ஆகணும் அப்படின்னு ஜாய் சொல்லவே சேட்னஸ் நான் அவளை பயமுறுத்துறேன், அப்போ எழும்பிடுவா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜாய் இல்லை வேண்டாம், நான் அவளை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகிறேன், அவள் எழும்பட்டும், ஏன்னா ஏற்கனவே அவள் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருக்கா, நான் வந்து ஏதாச்சும் சந்தோஷப்படுற மாதிரி செய்கிறேன், அவள் அந்த சர்ப்ரைஸில் அவள் ஹாப்பியாக எழும்பிடுவா அப்படின்னு சொல்கிறான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லி கையில் இருக்க மெமரி பேக்கை பிங்பாங்கிட்ட பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அங்கே ஸ்கூலில் நடக்கிற மாதிரி ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் ஜாய் சேட்னஸும் ஒரு நாய் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு உள்ளே வந்து அந்த ஷூட்டிங்கை இங்கே எடுத்து எப்படியாவது அவளை எழுப்பணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் அடாகுடமாகி பிங்பாங் இதை தட்டி விட போய் நாய் 2 துண்டாக போயிடுச்சு. அதை பார்த்து ஃபியர் பயந்துடுறான். கொஞ்சம் அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அங்கே செக்யூரிட்டிஸ் மாதிரி சில பேர் வந்து பிங்பாங்கை பிடிச்சு கொண்டு தனியாக ஒரு அறையில் அடைச்சி வச்சிடுறாங்க. இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி சேட்னஸ் கிட்ட கேட்குறா ஜாய். அதுக்கு இதை நான் மேனுவலில் படிச்சிருக்கேன், இதுதான் ஆள் மனசு, உள்ளே போனால் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சேட்னஸ் சொல்கிறா. ஜாயும் சேட்னஸும் அதனால் அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ்ட்டை தானாகவே மாட்டிக்கிற மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க. அவங்களே சேர்த்து அந்த ஆள் மனசு அறையில் அடைச்சிடுறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தா ப்ராக்கலி, நம்ம ரயிலுக்கு பிடிக்காத என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் உள்ளே இருக்குது. அங்கே கீழே கொட்டி கிடக்கிற சாக்லேட் கவர்ஸை வச்சு பிங்பாங் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. பிங்பாங்கை பெரிய ஜோக்கர் பொம்மையோட வயிற்றில் சிறப்பிடிச்சு வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு வழியாக பிங்பாங்கை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டு ரயிலை எப்படியாவது எழுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோக்கர் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இவனை எழுப்புனா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாங்க. ஜோக்கர்கிட்ட இவங்களே ஒன்று அடித்து விடுறாங்க, பக்கத்தில் பர்த்டே பார்ட்டி ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜோக்கர் எழும்பி அந்த கதை உடச்சிட்டு வெளியே வரான். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரயிலி பயந்து எழும்பிடுறான். எங்கள் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதும் அதில் நம்ம ஜாய், சேட்னஸ், பிங்பாங் 3 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. அங்கே யார்டா இவன் பாய் தூக்கத்தில் எழுப்பிக்கிட்டு இது கனவுடா, இதுக்கெல்லாமா நீ எழுப்பி விடுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கர் கோவப்படுறான். ஆங்கர் மறுபடியும் அந்த ஐடியா பல்பையும் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்கிறான். அதை உள்ளே செட் பண்ணவும் செஞ்சிடுறான்.
ரைலி அந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணதும் இதுக்கப்புறம் அந்த ஐடியா பல்பை வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஆங்கர் சொல்கிறோம். அங்கே ரைலி லேப்டாப் எடுத்து பஸ் டிக்கெட் புக் பண்ணுறா. பஸ் டிக்கெட் புக் பண்ண பணம் வேணுமேனு யோசிக்கிறப்போ அதுக்கு நம்ம ஆங்கர் அம்மா பஸ்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். இந்த பக்கம் நம்ம ஜாய், சேட்னஸ், பிங்பாங் 3 பேரும் ட்ரெயினில் வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஜாய் சேட்னஸ் கிட்ட நீ கொடுத்த ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டு நம்ம சேட்னஸ் சந்தோஷப்படுறா. பிங்பாங் அந்த மெமரி பால்ஸை பார்த்துட்டு ரயில் இப்போ ரொம்பவே வளர்ந்துட்டா, என்னோட வண்டியில் இப்போ அவளுக்கு இடமே பத்தாது அப்படின்னு யோசிக்கிறான். ஆமாம், அன்னைக்கு ரயிலியை பார்க்க ஹாக்கி டீம் வந்திருந்தாங்க, அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம சேட்னஸ் ஆமாம், ரயிலி அவளோட வின்னிங் ஷாட்டை மிஸ் பண்ணா, ரொம்பவே கஷ்டப்பட்டா, இதுக்கப்புறம் ஹாக்கியை விளையாட போகிறதே இல்லைன்னு கூட சொன்னான். எங்கள் ரயிலி அம்மா பஸ்லேருந்து காடை திருடுறா. அதனால் ஹானஸ்டி ஐலாண்டுக்கு போகிற ட்ரெயினும் பிரேக் ஆகி விழுது. எப்படியோ அதில் அந்த ஒர்க்கர்ஸ் நம்ம ஜாய், சேட்னஸ், பிங்பாங் 3 பேரையும் காப்பாற்றிடுறாங்க. அப்போ அந்த ஒர்க்கர்ஸ் ரயிலி வீட்டை விட்டு போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபேமிலி ஐலாண்டை பார்த்ததும் வாங்க போகலாம் அப்படின்னு ஜாய் ஓடுறா. சேட்னஸ் அவளை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறா, உடஞ்சி விழ போகுதுன்னு. அந்த டைமில் ரீகால் மெமரி அந்த உடஞ்சி போன மெமரிஸ்னால் உருவாகுது. அதாவது நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம ரிமெம்பர் பண்ணி பார்க்கக்கூடிய மெமரிஸ். அந்த டியூப் வழியாக நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு ஜாய் வேகமாக ஓடுறா. கூடவே நம்ம சேட்னஸும் அந்த டியூப்பில் ஏற ட்ரை பண்ணுறா. அந்த ட்ரை பண்ணும்போது அந்த மெமரிஸ்லாம் ப்ளூவாக சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிறத பார்த்ததும் நம்ம ஜாய் சேட்னஸ் கூட வந்தால் நம்ம ரயிலியை சந்தோஷப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுட்டு போகிறா. பாதிலே அந்த டியூப் உடஞ்சி ஜாய் கீழே விழுறா. காப்பாற்ற போன நம்ம பிங்பாங்கும் சேர்ந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த பக்கத்தில் மறக்கப்பட்ட நினைவுகள் இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அது எல்லாமே கலர் ஃபேடாக இருக்குது. கூடவே நம்ம பிங்பாங்கும் கலர் ஃபேடாக ஆரம்பிச்சிட்டான். ஜாய் போக ட்ரை பண்ணுறா மேலே. பட் பிங்பாங் சொல்கிறான், நீ என்ன ட்ரை பண்ணாலும் போக முடியாது, பாரு இதெல்லாம் மறக்கப்பட்ட நினைவுகள் அப்படின்னு சொல்கிறான். ஜாய் கீழே இருக்க எல்லா மெமரிஸையும் எடுத்து பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறா. அந்த டைமில் கையில் இருந்த அந்த மெமரி எடுத்து பார்க்குறப்ப முன்னாடி என்ன நடந்ததுன்னு அவள் தள்ளி பார்க்குறப்ப ரயிலி கஷ்டமாக இருக்குமோ அவள் பேரண்ட்ஸ் கூட வந்து அவளுக்கு ஆறுதலாக இருக்கிறதையும் கொஞ்ச நேரத்திலே ரயிலி சந்தோஷமாக மாறிடுறா. அப்போ தான் ஜாய்க்கு புரியுது, கஷ்டத்தில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கூட இருப்பாங்க அப்படின்னு உணர்ந்துடுறா. திடீர்னு ஒரு ஐடியா வந்ததும் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த மேஜிக்கல் வண்டிக்கான பாட்டை பாடுறா. அந்த வண்டியையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பாட்டை பாடியே மேலே போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால போக முடியல. ஆனால் விடாமல் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே பிங்பாங்கனோட கை ரொம்பவே ஃபேட் ஆகிடுது. கடைசியாக அவருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிங்பாங் கூடுறாங்க நம்ம ஜாயை. மேலே ஏறி பாடிக்கிட்டே மேலே போகும்போது பாதியில் பிங்பாங் குதிச்சிடுறான். அதனால வண்டியோட வெயிட்டும் கம்மியாகி வண்டி மேலே ரீச் ஆகிடுது. இந்த பக்கம் ரயிலியை காணும்னு அம்மாவும் அப்பாவும் தேடுறாங்க. ஃபோனுக்கு கால் பண்ணி பார்த்தா அவள் கட் பண்ணி விடுறா. ஆனால் இங்கே ஆப்போசிட்டில் நம்ம சேட்னஸை ஜாய் தேடிட்டு சுற்றுறா. அப்போ தான் நிறைய மெமரி பால்ஸ் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிருக்குதை பார்க்குறா. அப்போ இந்த பக்கமாக தான் நம்ம சேட்னஸ் போயிருக்கணும்னு புரிஞ்சுக்கிறா. ரயிலையும் பஸ் ஏற போயிட்டுருக்கா. இங்கே சேட்னஸ் ஜாயை பார்த்ததும் என்னால் தான் ரயில் இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறா. ஃபேமிலி ஐலாண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்தில் இங்கே கண்ட்ரோல் பேனலோட கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்காக சேஞ்ச் ஆகுது. அதனால் அவளை பயமுறுத்தினா வீட்டுக்கு போயிடுவா. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க 3 பேரும். ஆனால் ரயில் எதுவுமே அக்செப்ட் பண்ண மாட்டா. இப்போ அவள் எந்த உணர்ச்சியுமே அவளால் ஃபீல் பண்ண முடியலன்னு 3 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே நம்ம ஜாய் சேட்னஸை பிடிக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளால் பிடிக்க முடியல. சேட்னஸ் அழுதுகிட்டே ஒரு மேகத்து மேலே உட்காந்து மிதந்து போயிட்டே இருக்கா. அப்போது பாய் ஃப்ரெண்டை உருவாக்குற ஃபேக்ட்ரியிலேருந்து அவ்வளோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக உருவாக்குற மாதிரி நம்ம ஜாய் செட் பண்ணுறா. செட் பண்ணிவிட்டு எல்லாருமே தன்னோட இமேஜினரி பேக்கில் ஏற்றிக்கிறா. ஏற்றிட்டு அட் த சேம் டைமில் மொத்த பேரையும் வெளியே எடுப்புறா.
அந்த வேகத்தில் ஜம்ப் பண்ணி ஐலாண்டில் விழுந்த ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு நான் அப்படியே நம்ம சேட்னஸை பிடிச்சிட்டு போயிட்டு அப்படியே சப்புன்னு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் கண்ணாடி முன்னாடி போய் விழுந்துடுறாங்க. அதை பார்த்து ஃபியர், அப்புறம் டிஸ்கஸ்ட், அதுக்கப்புறம் ஹேங்கர் 3 பேருமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அப்போ நம்ம ஹேங்கர் போயிட்டு ஒரு சேர் எடுத்துக்கொண்டு டக்குன்னு அடிக்கிறான். அடித்த சேர் அப்படியே கீழே விழுந்துருச்சு, ஒன்றும் நடக்கலை. அப்போ நம்ம டிஸ்கஸ்ட் ஹேங்கரை கொஞ்சம் கோவப்படுத்துகிறான். கோவப்படுத்தும் போது அந்த ஃப்ளேம் அதிகமாகிறத வச்சு அந்த கண்ணாடியை உருக்கிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. ஒரு வழியாக அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா எல்லோரும் சொல்கிறாங்க, ஜாய் நீ தான் அவளை எப்படியாவது சரி பண்ணணும், அவளை எப்படியாவது திரும்ப வீட்டுக்கு போக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜாய் சேட்னஸ் கிட்ட வந்துட்டு, இப்போ நீ தான் சேட்னஸ் ஹெல்ப் பண்ணணும், நீ தான் இப்போ அவளுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறா. சேட்னஸ் ரொம்ப ஈஸியாக அந்த ஐடியாவை வெளியே எடுத்துடவே கண்ட்ரோல் பேனலோட கலர்ஸும் பழையபடி மாறுது. ரயிலி அவசரமாக போய் பஸ்ஸை நிறுத்திட்டு வீட்டுக்கு ஓடுறா. அப்போ ஜாய் தன்னோட கையிலேருந்து எல்லா கோர் மெமரிஸையும் சேட்னஸ் கையில் கொடுக்குறா. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போதும் தன்னோட நிலைமையிலேருந்து எப்போவே மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. சேட்னஸ் கண்ட்ரோல் பேனலில் கை வச்சதும் எல்லாமே ப்ளூவாக சேஞ்ச் ஆகுது. அங்கே ரயிலி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. நம்மளோட சொந்த ஊர், பழைய ஃப்ரெண்ட்ஸு, ஹாக்கி இதெல்லாம் இல்லாமல் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரயிலி அழுறா. இதை கேட்டதும் ரயிலியோட பேரண்ட்ஸும், நாங்கள் ஏன் உன்னை தப்பாக எடுத்துக்க போகிறோம், எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஜாயோட கையை எடுத்து நம்ம சேட்னஸ் அந்த கண்ட்ரோல் பேனலில் வைக்கிறான். ஜாய் கண்ட்ரோல் பேனலை தொட்டதும் இப்போது சோகம் சந்தோஷம் ரெண்டுமே சேர்ந்து ஒரு கோர் மெமரி உருவாகி திரும்பியும் ஃபேமிலி ஐலாண்ட் உருவாகுது. இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா உணர்வுகள் எல்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து மெமரி பாலில் இருக்கிறத காமிக்கிறாங்க. இப்போ எல்லா உணர்வுகளையும் ரயிலியால் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதனால் ரயிலிக்குள்ளே இப்போ நிறைய ஐலாண்ட்ஸ்லாம் உருவாகியிருக்கு. இதனால் கண்ட்ரோல் பேனலை கூட புதுசாக அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ரயிலி மறுபடியும் ஹாக்கி மேட்ச்க்கு ரெடி ஆகிறா. பேரண்ட்ஸ் 2 பேரும் அவளை உற்சாகப்படுத்துகிறாங்க. அங்கே பார்த்தா அப்பா தலைக்குள்ளே இந்த ஃபேஸ் பெயிண்டிங் ஐடியா இவளுக்கு பிடிக்கணுமேன்னு சொல்லி அங்கே உள்ள நினைவுகள்லாம் யோசிக்குது. அது இல்லாமல் அம்மா மண்டைக்குள்ளே இருக்க நினைவுகள்லாம் இப்போ தான் உருப்படியான ஐடியா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ரயிலி ஒரு பையனை தெரியாமல் இடிச்சிடவே அங்கே அந்த பையன் மைண்டுக்குள்ளே எல்லாரும் ஒரு பொண்ணை பார்த்ததும் பயங்கரமாக மண்டைக்குள்ளே ஒரு அலாரம் அடிக்குது. இங்கே ரயிலியோட மைண்டில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கண்ட்ரோலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா பார்த்துட்ருக்காங்க, ஹாக்கி நல்லா விளையாடணும், அப்படி எல்லா உணர்வுகளையும் ஒன்றா ரயிலி ஹேண்டில் பண்ணுற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க.